ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை பார்க்க போறோம். அதுவும் ஒன்று கிடையாது, 2 படத்தை பார்க்க போறோம். ஒன்று 2008 ரிலீஸ் ஆன க்ளோவர் ஃபீல்டு, இன்னொன்று 2016 ரிலீஸ் ஆன க்ளோவர் ஃபீல்டு லேன். இந்த 2 படத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை தாண்டி மூணாவதா ஒரு படம் இருக்கு. அந்த படம் வேணும்னா ஒரு 500 லைக்ஸ் கொடுங்க. ஏன்னா 1000 பேருக்கு மேலே எப்படியாச்சும் என்னோட வீடியோவை பார்த்துடுறீங்க. பட் அதில் பாதி பேர் கூட லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் சொல்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கை போட்டுருங்க. 500 லைக்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா மூணாவது படம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ராபர்ட் அப்படின்னு ஒருத்தவரை காமிக்கிறாங்க. அவரு கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். அதனால இந்த படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி கேமரா வியூ பாயிண்ட்ல இருந்து தான் பார்ப்போம். ஸோ பயங்கரமா ஷேக் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ராபர்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்காரா, கூட அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெத் இருக்காங்க. பெத்தோடைய அபார்ட்மெண்ட்டுக்கு தான் ராபர்ட் வந்திருக்காரு. ஏன்னா பெத்தோடைய அப்பா ஊருக்கு போயிட்டாராம். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து லூட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வீடியோ கட் ஆகுது. இன்னொரு 2 பேரை காமிக்கிறாங்க. அதுல ஜேசன் ஒருத்தவர், இவரு நம்ம ராபர்ட்டோடைய அண்ணன். இன்னொருத்தவங்களோட பேரு லில்லி, ராபர்ட்டோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ். கடைக்கு போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. எதுக்காகனா ராபர்ட்டுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சிருக்கான். அவருக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. லில்லி ஜேசன் கிட்ட கேமராவை கொடுக்குறாங்க. இங்க பாரு, பார்ட்டியில இருக்க எல்லார்கிட்டயுமே ராபர்ட்டை பத்தி பேச சொல்லி வீடியோ எடுத்தனா அதை நம்ம ராபர்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கொடுத்துட்டு போறாங்க. ஆனா ஜேசன் நேரா போயிட்டு ஹட்டுன்னு ஒருத்தவர்கிட்ட கேமராவை கொடுக்குறாரு. ஐயோ என்னாலலாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி ஹட்டு சொல்றாரா. டே லீனா வருவாடா, இது உனக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதோ, எது லீனா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹட் அந்த கேமராவை வாங்கிக்கிறாரு. ஏன்னா ஹட்டுக்கு லீனாவை ரொம்பவே பிடிக்கும். ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமராவை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அலப்பறைய பாருங்க. பேசுற யாரையுமே வீடியோ எடுக்க மாட்டாரு. பின்னாடி லீனா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களதான் போக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. லீனாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா கிட்ட போய் பேசுறதுக்கு பயம். பேசலாமேன்ட்டு போறாரு. அப்புறம் பயந்து திரும்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இதை விட்டா நல்ல சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு லீனா கிட்ட போய் பேசுறாரு. ஆனா அப்பயும் ததக்கா புதக்கான்னு பேசி ஏதோ வளர்றாரா. யாரா இவன் இப்படி வலியுறானே அப்படின்னு சொல்லிட்டு லீனா நான் சாப்பிட போறேன்னு நைஸா அங்கிருந்து கலந்துடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ராபர்ட் வராரு. இத்தனை பேர் இங்க ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரா. அப்ப பெத்து வராங்க. ஆனா பெத்து கூடவே புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த பார்ட்டி நடந்திருக்கும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. பெத்து கேஷுவலா கூப்பிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ராபர்ட்டுக்கு தான் வயிறு எரியுது. அப்படியே காண்டா பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹட் வந்து பெத்த வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாரா. கரெக்டா அந்த இடத்துக்கு ராபர்ட் வந்து பெத்த தனியா கூப்பிட்டு போய் பேசுறாரு. சோ இவங்களுக்குள்ள என்ன சண்டைனா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ராபர்ட்டுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பெத் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாராம். சோ ஒரு வாரமா பெத்து கிட்ட எதுவுமே பேசல. அதனாலதான் அவங்க புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி கேட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இதை ஹட் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. இவங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டுக்கிறாங்கன்னே அவருக்கு தெரியல. லில்லி தான் ராபர்ட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட போய் கேக்குறாரு. ஆனா லில்லி ஃபர்ஸ்ட் சொல்லல. 2-3 வாட்டி கேட்டதும் சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த ஒளரவாய் கோவிந்தன் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டான். அவ்வளவுதான், அந்த பார்ட்டியில இருக்க எல்லாருக்குமே இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வரைக்குமே பெத்தும் ராபர்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒன்னா இருக்காங்கன்னு தெரிய வந்த உடனே எல்லாரும் மேலையும் கீழையும் ஒரு மாதிரி பாக்குறாங்களா. இதனால பெத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பார்ட்டியை விட்டு போயிடுறாங்க. ராபர்ட்டுக்கு செம கடுப்பு. தனியா போய் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா. அப்போ வெளியே பயங்கரமான ஒரு சவுண்டு கேக்குது. ஏதோ வெடிக்கிற மாதிரி சவுண்டு. அந்த சவுண்டு கேட்ட அடுத்த நிமிஷமே ஊரு ஃபுல்லா கரண்ட் போயிடுது. என்ன ஆச்சுன்னே தெரியல. இடம் வேற லைட்டா ஷேக் ஆகுதா. அதை வச்சு ஆளாளுக்கு ஒன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நிலநடுக்கம் வரப்போதோ இல்ல யாரோ பாம்பு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கரெக்டா தெரியணும்னா நம்ம மொட்டை மாடிக்கு போய் பார்த்தாதான் தெரியும் சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமா மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஊருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அப்படியே அங்க இருக்க பில்டிங் உடைஞ்சு நேரா இவங்களை நோக்கி வருது. ஐயோ ஓடுங்கடான்னு கத்திக்கிட்டே எல்லாரும் தெரிச்சு கீழே ஓடி வராங்க. கரெக்டா எல்லாரும் வெளியே ஓடி வந்ததும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட தலை மட்டும் பறந்து வந்து விழுது. எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவம் கிராஸ் ஆகி போகுது. அதை யாருமே கவனிக்கல. ஆனா ஹட் மட்டும் பாத்துறான். ஏதோ இந்த பக்கம் போச்சு நான் பார்த்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்து அந்த இடமே புகையா இருக்கு. டக்குன்னு நம்ம ஆட்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க கடையில போய் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியே ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு. வெடிப்பு மட்டும் இன்னும் நிக்கவே இல்ல. அந்த வெடிப்புல கடையோட கண்ணாடி எல்லாம் செதறுது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே அந்த கடையை விட்டு வெளியே வராங்க. லிட்டரலா அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு பாம் போட்டு அழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. யாருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இடம் ஃபுல்லா கூச்சலும் குழப்பமுமா இருக்கு.
சில பேர் ஏதோ ஒன்ன பாத்திருக்காங்க, ஆனா என்னதுன்னு சரியா தெரியல. மாத்தி மாத்தி அப்படியே பேசிட்டே இருக்காங்களா. டேய் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கடா, ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு, அதெல்லாம் ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போனோம், பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அது வழியா அந்த ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பிரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில லீனா பயந்து போய் உட்காந்து இருக்காங்க. அது எல்லாரையுமே சாப்பிடுது, மனுஷங்க எல்லாரையுமே அது சாப்பிடுது அப்படின்ற மாதிரி பயத்துல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹட்டு தான் போயிட்டு வா வா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கூட கூப்பிட்டு போறாரு. வழியில ஏகப்பட்ட பேருக்கு அடிபட்டு இருக்கு, எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. உங்களுக்கு அடிப்படல, நல்லா தானே இருக்கீங்க, நிக்காம போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட தான் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே பிரிட்ஜ் கிட்ட வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா இவங்க மட்டும் இல்ல, ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த பிரிட்ஜ் வழியா தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ராபர்ட்டுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா பெத்து கிட்ட இருந்து. உடனே அந்த கால் அட்டன் பண்ணி என்னாச்சு, எங்க இருக்க, பத்திரமா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பட் சிக்னல் சரியா கிடைக்கல, அதனால ஒரு ஓரமா நின்னுறாரா. இத பார்க்காம லில்லியும் ஜேசனும் முன்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் லில்லி பாக்குறாங்க ராபர்ட் வரல. டேய் ஏன்டா வரல, நின்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லில்லி நின்னத ஜேசன் பாக்கல, அவரு வேகமா முன்னாடி போயிடுறாரு. 10 அடி கிட்ட தள்ளி போய் நின்னுட்டு தான் பாக்குறாரு. அடி பாவி ஏன்டி நின்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அங்க இருந்து கத்திக்கிட்டே கேக்குறாரா. அந்த சமயம் தண்ணிக்குள்ள ஏதோ நவுறுது. அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ராட்சச சைஸுக்கு வால் வந்து அந்த பிரிட்ஜ் அடிக்குது பாருங்க. அவ்வளவுதான், அதோட ஜேசன் காலி. அத நேரடியா பார்த்த லில்லி கதறாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஏலியனோட வால் புல இருக்கு, அது வந்து அடிச்சதுனால பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் பயந்து போயிட்டு பின்னாடி ஓடி வந்துடுறாங்க. அப்ப ராபர்ட் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. ஹட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு, டே ஏன்டா இப்படி இருக்க, பக்கத்துல ஏதாச்சும் பிரிட்ஜ் இருக்கா, இல்ல ஏதாச்சும் டனல் இருக்கா, நம்மளால தப்பிச்சு போக முடியுமா, ஏதாச்சும் சொல்லண்டா, ஏன் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா எதுக்குமே ராபர்ட் பதில் சொல்ல. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு என்ன நினைச்சாரோ தெரியல, குடுகுடுன்னு ஒரு கடைக்குள்ள ஓடி போயிட்டு அங்க இருக்க டிவியை போட்டு நியூஸ பாக்குறாரு. அதுலதான் அந்த ஏலியனோட முழு உருவமும் தெரியுது. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஆனா இங்க நடக்கிற கலவரத்துக்கு அதுதான் காரணம். மிலிட்டரி ஆட்கள் எல்லாரும் அதை சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ராபர்ட் வெளியே பாக்குறாரு, ஏகப்பட்ட மிலிட்டரி படம் போயிட்டு இருக்கு. அப்போ மக்கள் இந்த சமயத்திலயும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, கிடைக்கிற கேப்பை யூஸ் பண்ணி அந்த கடைக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொருட்கள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இருக்கவங்க டிவியை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் அப்படியே வாய பொளக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஏலியன் இருக்குல்ல, அதோட உடம்புக்குள்ள இருந்து குட்டி குட்டியா ஏதோ சில மிருகங்கள்லாம் வெளியே வருது. அது அங்க இருக்க மனுஷங்களெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கு. செத்தோண்டா, யாராலையும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கலவரத்திலேயே ராபர்ட் என்ன பண்றாரு, அங்க இருக்க ஒரு பேட்டரியை எடுத்து போனுக்கு போட்டு திரும்ப பெத்துக்கு கால் பண்றாரு. ஆனா பெத்து கால் எடுக்கல, வாய்ஸ் மெயில்ல போகுது. அந்த வாய்ஸ் மெயில் என்னன்னு கேக்குறாரு. அதுல பெத்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், நிறைய ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு, என்னால நவுற முடியல, எனக்கு வந்து உதவி செய்ய அப்படின்ற மாதிரி அதுல அழுதுருக்காங்க. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே பெத்தை காப்பாத்துறதுக்கு ஓடுறாரு. பெத்தோடைய அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் அந்த மிகப்பெரிய ஏலியன் இருக்கு. கூட இருக்க லில்லியும் ஹட்டும் தடுக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ராபர்ட் வந்து உங்க யாரையுமே நான் கூப்பிடல, வேணும்னா நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க, நான் பெத்தை காப்பாத்திட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வேகமா போறாரா. லில்லிக்கு அப்படியே விட்டு போக மனசு இல்ல. சோ அவங்க ராபர்ட் பின்னாடியே போயிடுறாங்க. இவங்க போனதுனால ஹட்டுக்கு வேற வழி இல்லாம அவரு இவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நடுவுல அந்த பெரிய மிருகத்து கூட மிலிட்டரி ஆட்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மிசைல் எல்லாம் வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுக்கு நடுவுல தான் நம்ம ஆட்கள் நின்னுகிட்டு இருக்காங்களா, குடுகுடுன்னு சைட்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பயும் அடங்கலையே. இப்படியே திரும்பி போயிடலாம்னு சொன்னாலும் ராபர்ட் கேட்கல. குடுகுடுன்னு கீழே இருக்க டனல்குள்ள ஓடிடுறாங்க. இந்த சீன்ல சம்பந்தமே இல்லாம கூட வரது லீனா தான். தனியா போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க கூட சேர்ந்து வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே டனல் கடியில இருக்காங்க. மேல பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அங்க போனா இவங்க மறுகையா ஆயிடுவாங்க. சோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப ராபர்ட் தன்னோட அம்மாக்கு போன் பண்ணி ஜேசன் இறந்த விஷயத்த சொல்லிட்டே அழுகுறாரு. லில்லி தான் போய் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அங்க ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு டனல் வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க சுத்தமா லைட்டே இல்ல, கும்மிருட்டா இருக்கு. கேமராவோட லைட்டை வச்சுதான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹட்டு பையன் சும்மா இல்லாம ஏதேதோ கதை சொல்லிக்கிட்டு வரான். பல வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிட்டதா நினைச்ச ஒரு மீன் இனத்தை கடல்ல இருந்து கண்டுபிடிச்சாங்களாம். அதே மாதிரி இந்த ஏலியனும் கடல் கடியில இருந்து வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு வரான். அப்புறம் இந்த டனலுக்குள்ள ஒரு சைக்கோ பையன் என்ன பண்ணிருக்கான், வீடு இல்லாதவங்க எல்லாம் இந்த டனலுக்குள்ள தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள வந்து உயிரோட எரிச்சு விட்டானா. ஒருவேளை அந்த சைக்கோ பையன் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம இவங்க எல்லாருக்குமே பயம் ஏத்திட்டு வரான். டே கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. காலுக்கு அடியில நிறைய எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுங்க எல்லாமே எதையோ பார்த்து பயந்து ஓடி வர மாதிரி இருக்கு. எதை பார்த்து இதுங்க இப்படி பயந்து ஓடி வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எதுவுமே தெரியல. ஏன்னா அங்க லைட் இல்லல்ல, அந்த இருட்டுல இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சரி கேமராவோட நைட் விஷன் மோட ஆன் பண்ணி பாக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஹட்டு பையன் கேமரா வழியா பாக்குறான் பாருங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி அந்த குட்டி குட்டி ஏலியன்ஸ் வந்திருக்கு போல இருக்கு. அதை பார்த்துதான் இந்த ஏலிகள் எல்லாம் பயந்து ஓடி இருந்திருக்குங்க. அவ்வளவுதான், அதுங்க நம்ம ஆட்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அதுல லீனாக்கு அடிபட்டுருது. அந்த ஏலியன் லீனாவை கடிச்சிருது. அப்புறம் அதுகிட்ட எப்படியோ போராடி ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. லீனாவை நல்லா கடிச்சிருச்சுங்க போல இருக்கு. கையில பெரிய காயமா இருக்கு. அதுல தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல.
தெரியல. எல்லா இடமும் அந்த ஏலியன்ஸ் தான் இருக்கு. இவங்க கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இங்கே இருந்து சாப்பாடு இல்லாம சாகுறது, இன்னொன்னு வெளியே டனல்குள்ள போயிட்டு அந்த சின்ன சின்ன ஏலியன் கிட்ட மாட்டி சாவுறது, இன்னொன்னு மேல ரோட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஏலியன் கிட்ட கடிப்பட்டு சாவுறது. இந்த மாதிரி வெரைட்டியா எப்படி சாகலான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்றாங்க. வெளியே போலான்னு முடிவு பண்ணிட்டு அந்த டனல்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ ஒரு பிரைட்டான வெளிச்சம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா மிலிட்டரி ஆட்கள்லாம் ஓடி வராங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாவறாங்க. லீனாக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால மிலிட்டரி ஆட்கள் லீனாவை மட்டும் தனியா கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேருக்குலாம் பாதி உடம்பு தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்து இன்னும் கதி கலங்கி போறாங்க. அப்ப ராபர்ட் போயிட்டு அங்க இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும், கொஞ்சம் உங்களோட ஆளுங்களை கூட அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த ஆபீசர் வாய்ப்பே கிடையாதுங்க, வெளியே பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு, இந்த நிலைமையில வெளியே போனா நம்ம தான் சாவோம், உங்களை கூட்டு போறதுக்காக ஒரு ஃபிளைட் வந்துகிட்டு இருக்கு, அது வரைக்கும் அமைதியா எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ராபர்ட் கேட்கவே இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் சரி என் ஃப்ரெண்டை காப்பாத்தாம நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்லிட்டு இருக்காரா. அப்போ லீனாவை காமிக்கிறாங்க. அவங்களோட கண்ணு மூக்கு வழியாலாம் ரத்தம் வருது. உடனே அவங்கள தனியா ஒரு இடத்துக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு சுட்டு சாவடிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த ஏலியன் கடிச்சிருச்சுல, ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆகி அதனால ஏதாச்சும் நோய் பரவும்னு சொல்லிட்டு ஏலியனால கடிப்பட்ட எல்லாருமே இந்த மாதிரி சாவடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் நம்ம ராபர்ட்டோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு சொல்ற ஓகே, ஆனா அதுக்கு எங்களால எந்த உதவியும் பண்ண முடியாது, உனக்கு வேணும்னா நீயே போய் காப்பாத்திக்கோ, ஆனா உங்க எல்லாருக்கும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள இங்க இருந்து கடைசி ஃபிளைட்டும் கிளம்பிடும், அந்த மிகப்பெரிய ஏலியனை சாவடிக்க முடியல, சோ இந்த ஊரையே நாங்க பாம் வச்சு அழிக்க போறோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, இல்லனா நீங்களும் அந்த பாம்ல மாட்டி செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்ல, அப்பயும் ராபர்ட் அடங்கலையே, பெத்தை காப்பாத்திட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. இவரு போனா எப்படி லில்லியால இருக்க முடியும், கூடவே லில்லியும் ஹட்டும் போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா கரெக்டா பெத்தோட அபார்ட்மெண்ட் சாஞ்சு போய் கிடக்கு. சரி கீழே தானே இருப்பாங்க, எங்கேயா இருந்தா போய் கூட்டு வந்துடலான்னு பார்த்தா அவங்க 39வது ஃப்ளோர்ல இருக்காங்களாம். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, போறதுக்கு வாய்ப்பே இல்ல, வாங்க போயிடலாம்னு சொல்லிட்டு ராபர்ட் கூப்பிடுவாருன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து சாஞ்சிருக்க பில்டிங் குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போறாரு. இவங்களுக்கும் வேற வழி இல்லாம போறாங்க. அங்க போயிட்டு லிஃப்ட் வேலை செய்யுதான்னு பாக்குறாங்க. ஆனா அது வேலை செய்யல. சோ அந்த படிக்கட்டு எல்லாமே ஏறி தான் போறாங்க. எத்தனை ஃப்ளோர் தெரியுமா ஏறி போறாங்க? 57வது ஃப்ளோருக்கு. நம்மலாம் 3 மாடி ஏறினாலே நாக்கு தள்ளிடும். இங்க 57வது ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க இருந்து ஆப்போசிட்ல பெத்தோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ஆனா அது சாஞ்சி இருக்குல்ல, சோ அந்த சாய்வான ஏரியால நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. எப்படியோ தடுமாறி பெத்தோட அபார்ட்மெண்ட் குள்ள வந்துடுறாங்க. வீட்டை உடச்சிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா எந்த ஒரு வாய்ஸும் இல்ல. அப்படியே பொறுமையா உள்ள போறாங்க. அங்க பெத்து கம்பி குத்துன நிலைமையில மயங்கி கிடக்குறாங்க. இவங்க கிட்ட போய் எழுப்பி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு அசைவும் இல்ல. என்னடா இறந்துட்டாங்களோன்னு பயப்படுறாங்க. பட் நல்ல வேலை அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ராபர்ட்டை பார்த்துட்டு நீ எனக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே குத்தி இருக்க கம்பியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்புறம் இவங்க 3 பேருமா சேர்ந்து அந்த கம்பியை உருவி போட்டு பெத்தை தூக்குறாங்க. அப்படியே வெளியே பார்த்தா இவங்க இருக்கிற இடத்த நோக்கி தான் அந்த ஏலியன் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மொட்டை மாடிக்கு வராங்க. அங்க இருந்து கீழே பார்த்தா அந்த பெரிய ஏலியனை சாவடிக்கிறதுக்காக மிலிட்டரி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சருவலான ஏரியா வர அங்க நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பக்கம் பில்டிங்க்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த குட்டி குட்டி ஏலியன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. அதையும் சாவடிச்சிட்டு போறாங்க பாருங்க. எப்படியோ வெற்றிகரமா அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவ்வளோ க்ளோஸ்ல அந்த ஏலியனை பாக்குறாங்க. ஏலியன் கால் பக்கத்துலயே நிக்கிறாங்க. அதோடைய கால் எவ்வளவு சைஸ்ல இருக்கு, இவங்க எத்தனோண்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வருது. ஆனா அந்த ஹெலிகாப்டர்ல லில்லிக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. அவங்கள அதுல ஏத்தி விட்டதும் பின்னாடியே இன்னொரு ஹெலிகாப்டர் வருது. அதுல மீதி 3 பேரும் ஏறிக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்புது. மேல இருந்து பாக்குறாங்க கீழே அந்த மிருகத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிலிட்டரி ஆட்கள் அந்த ஏலியன் மேல குண்டு மழைய பொழியறாங்க. அது எல்லாமே அது மேல கரெக்டா படுது. அவ்வளவுதான், கண்டிப்பா அந்த ஏலியன் செத்து இருக்கும், இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே புகைக்குள்ள இருந்து அண்டர்டேக்கர் வர மாதிரி அந்த ஏலியன் வெளியே வந்து அப்படியே இவங்க பறந்துட்டு இருக்க ஹெலிகாப்டரை பிடிச்சிருது. ஹெலிகாப்டர் கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுது. ராபர்ட்டுக்கு காலில் சரியான அடி. அவரை அப்படியே தோல்ல தாங்கி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ கேமராவை மறந்துட்டேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹட் கேமரா எடுக்கிறதுக்காக போறானா. அப்ப அப்படியே ஒரு மிகப்பெரிய நிழல் படுது. என்னன்ட்டு பார்த்தா அந்த ஏலியன் வந்துருச்சு. கரெக்டா ஏலியனோட காலுக்கு அடியில தான் ஹட் நிக்கிறான். நல்ல வேலை அந்த ஏலியன் என்ன பாக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படியே கீழே குனிஞ்சு அட்ட பாக்குது. அவ்வளவுதான், அவன் காலி. கதற அவனை கடிச்சு கொதறுது. அதை பார்த்து அலறிக்கிட்டே இவங்க 2 பேரும் போயிட்டு அங்க இருக்க பிரிட்ஜு கடியில உட்காந்துக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு ராபர்ட், 7 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க அட்டாக் ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போதைக்கு நாங்க சேஃபா தான் இருக்கோம். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இங்க எங்களால இருக்க முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த சிட்டி ஃபுல்லா பாம் போடுறாங்க. அதுல பட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கடைசியா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த
வீடியோ பிளே ஆகுது. அப்ப அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருக்க பீச்சை காமிக்கிறாங்க. வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து விழுது. அப்படியே கட் பண்ணி க்ளோவர் ஃபீல்ட் அப்படின்ற முதல் படம் இங்கே முடியுது. சோ இந்த ஏலியன் கடல் கடியில இருந்தெல்லாம் வரல, ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா எதுக்காக வந்திருக்கு, அதை அழிச்சாங்களா இல்லையா என்னன்றது எதுவுமே ஃபர்ஸ்ட் படத்துல சொல்லல. இப்ப நம்ம ரெண்டாவது படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட பேரு க்ளோவர் ஃபீல்டு லேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். அவங்களோட பேரு மிஷேல். இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, கல்யாணம் பண்ண போறாங்க. ஆனா அதுக்குள்ள பயங்கரமான சண்டை, போன்லயே அவரு கூட கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கோவத்துல ரிங்க கழட்டி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வேகமா கார்ல கிளம்பி போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல, ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நைட்டே ஆயிடுது. அப்போ ரேடியோல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு, இன்னும் கரண்ட் வரல, பொதுமக்கள்லாம் அதனால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரு போன் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதை எடுக்கலாமா வேணாமான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்களா, அதுல ரோட கவனிக்காம விட்டுறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், சின்னது இல்ல பெருசாவே, கார் 2-3 வாட்டி பல்ட்டி அடிச்சிட்டு போய் விழுது. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல தான் க்ளோவர் ஃபீல்டு லேன் அப்படின்னு படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மயங்கி இருக்கிறாங்க. பொறுமையா கண்ணை திறக்கிறாங்க. அவங்களோட கையில ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. கால்ல சங்கிலி போட்டு யாரோ கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் பதட்டமாயிட்டு எந்திரிக்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல, ஏதோ பங்கர் மாதிரி இருக்கு. பக்கத்துல தான் இவங்க போன் இருக்கு, அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க பவர் ஃபிளக்சுவேட் ஆகுது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கையால எடுக்க முடியல. அதனால ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கம்பியை வச்சு எடுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல எடுத்துடுறாங்க. டக்குன்னு யாருக்காச்சும் போன் பண்ணலான்னு பார்த்தா டவரே இல்ல. அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா அதே சமயம் யாரோ வர சவுண்டு கேக்குது. இவங்க பயந்து போயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வரான். அவனோட பேரு ஹாவர்ட். அவன் தான் நம்ம ஹீரோயினை இங்க கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் கிட்ட கன்னு வேற இருக்கு. வந்தவன் எதுவுமே பண்ணல, உன்னை உயிரோட வச்சிருக்கதான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை போட்டுட்டு இவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் வச்சுட்டு போறான். கூடவே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல கால்ல அடிபட்டு இருக்கும், அதுக்காக வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் கொடுத்துட்டு போறான். அந்த பையன் போனதும் இவங்க அந்த சாவியை வச்சு லாக்க ஓபன் பண்ணிட்டு போய் டோர் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களால வெளியே போக முடியல. அடுத்து இவன் உள்ள வந்தா அட்டாக் பண்ணிட்டு வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அதை ஷார்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்தானா அவனை இதை வச்சு குத்திடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் ஆகி அவன் வரவே இல்லை. அதனால அவனை வர வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு துணியை பத்த வச்சு அங்க இருக்க வெண்டுக்குள்ள போட்டுடுறாங்க. அந்த இடமே புகையாகுதா, அதனால ஃபயர் அலாரம் அடிக்குது. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஹாவர்ட் கத்திக்கிட்டே வரான். கரெக்டா அவன் உள்ள வரவும் இவங்க அந்த குச்சை வச்சு குத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போட்டுறான். அப்புறம் ஹீரோயின் எந்திரிக்கிறாங்களா, நல்லா முயற்சி பண்ண, ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத, இங்க இருக்கிறதுக்கு நீ சந்தோஷப்படணும், நான் உன்னை கண்டுபிடிச்சு உன்னை காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஓகே, நீ என்ன காப்பாத்த தானே செஞ்ச, அப்ப என்ன வெளியே விடு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், என்னோட கால் உடஞ்சிருக்குல, அங்க போய் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றானா, வெளியே அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, நியூக்ளியர் பாம் எல்லாம் போட்டாங்க, அதனால வெளியே ஃபுல்லா விஷவாயுவா இருக்கு, கண்டிப்பா வெளியே போனா நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அட என்னடா ஏதேதோ சொல்ற, சரி ஓகே போனையாச்சும் கொடு, நான் இங்கதான் பத்திரமா இருக்கேன், என்னோட ஃபேமிலிக்காச்சும் நான் சொல்றேனே அப்படின்னு கேட்டா போனையும் கொடுக்க மாட்டான். கண்டிப்பா வெளியே யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே எப்பயோ செத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கும் போது வெளியே இருக்க ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது, யாரோ எதையோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. யார் அது, வெளியே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இந்த பையன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நேரா போயிட்டு அங்க இருக்க யாரையோ பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் அந்த கதவு திறந்திருக்கான்னு பாக்குறாங்க, ஓப்பன் ஆகிதான் இருக்கு. அப்படியே வெளியே போனா அங்க எமோட் அப்படின்னு ஒருத்தவன் இருக்கான். அவனும் என்ன சொல்றானா, வெளியே ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிருக்கு, வெளியே போனா கண்டிப்பா நம்ம இறந்துருவோம், இங்க இருக்கிறது தான் சேஃப் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் அதே தான் சொல்றான். அடுத்து இந்த ஹாவர்ட் வந்து பாத்ரூமுக்கு டைம் ஆச்சுன்னு ஹீரோயினை கூப்பிட்டு போறான். அப்படி போற வழியில பங்கரை சுத்தி பார்த்தா ஃபுல்லா எல்லாத்தையுமே இந்த ஹாவர்ட் பையன் செட்டப் பண்ணி வச்சிருக்கான். டிவி இருக்கு, சிடி பிளேயர், கிச்சன், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி ஒரு வீட்ல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த பங்கருக்குள்ள இருக்கு. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் தெரியாம தடுக்கி விழ போறாங்க. அப்ப எமர்ட் ஹீரோயினை பிடிக்கிறான். அதை பார்த்ததும் இந்த ஹாவர்டுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நீ ஒன்னும் அவளை பிடிக்க வேணாம், அவளை தொடர வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போறான். போயிட்டு அப்படியே போ அப்படின்றான். அப்படியே போனா எப்படி போறது, யாராச்சும் பார்த்தாங்கன்னா எனக்கு வராது, வெளியே போ அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல புகை போட்ட, இப்ப மட்டும் தனியா விட்டனா இந்த இடத்தையே கொளுத்திடுவ, என்னை பார்த்தா என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கா, ஒழுங்கா போயிட்டு வா, ஓவர சீனை போடாத அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம அப்படியே ஸ்கிரீனை மூடிட்டு போயிட்டு வராங்க. மறுபடியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் எல்லாம் பிளக்சுவேட் ஆகுது. அது ஒண்ணும் இல்ல, ஜென்ரேட்டர் அப்படிதான் அடிக்கடி மக்கர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறம் மேல ஏதோ கார் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒரு வாட்டி நம்ம வெளியே போய் பார்க்கலாமேன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இங்க பாரு, வெளியே இருக்கிறது கண்டிப்பா காரா இருக்காது, ஒருவேளை காரா இருந்திருந்தா அதுக்குள்ள இருக்கிறவன் எல்லாரும் செத்து போயிருப்பான், நீ என்ன நம்பலல, சரி வா நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட கூட்டு போறான். அந்த இடத்துல 2 டோர் இருக்கு. ஒரு டோர் ஓபன் பண்ணா மெயின் டோருக்கு போக முடியும், ஆனா மெயின் டோரை ஓபன் பண்ணாம கண்ணாடி வழியா வெளியே பார்க்க சொல்றான். ஒரு பண்ணி அழுகி போய் செத்து கிடக்கு, நீ வெளியே போனா உனக்கும் அதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சுத்தி
பாக்குறாங்க, அந்த இடத்துல ஒரு கார் இருக்கு. இந்த கார் தான் இவங்க இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம். காரோட சைடு மிரர்ல பாத்திருப்பாங்க. அந்த கார் வேற யாருதும் இல்ல, இந்த ஹாவர்டோடது. சோ அவன் தான் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியா உள்ள வந்துடுறாங்க. ஹாவர்ட் இல்லாத சமயமா பார்த்து தனியா எமோட் கிட்ட பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாவர்ட் என்ன கடத்திட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை இடிச்சதே அவனோட கார் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு எமோட்டோட கையில கட்டு இருக்கு, அதை பத்தி கேக்குறாங்க. சோ அது எப்படி வந்திருக்கும்னா, இந்த இடத்த ஹாவர்ட் கட்டிட்டு இருந்திருப்பான். அதுக்கு எமோட் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லி இந்த பங்கரை கட்டியிருப்பானா, நார்த் கொரியாக்கும் ரஷ்யாவுக்கும் செட் ஆகல. சோ அவங்க எப்ப வேணா அடிச்சுக்கலாம். அப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நியூக்ளியர் பாம்லாம் போடுவாங்க. அதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்கு இந்த பங்கரை கட்டிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த ஹாவர்ட் சொல்லியிருப்பான். உடனே எமோட்டோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பங்கரை கட்டியிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போயிருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சவுண்டு கேட்டிருக்கும். அதை கேட்டதுமே எமோட் பயந்து போயிட்டு இந்த பங்கரை நோக்கி தான் ஓடி வந்திருப்பான். ஆனா ஹாவர்ட் உள்ள இருந்துட்டு கதவை திறக்க மாட்டேன்னு இருப்பாரு. அவரு கூட சண்டை போட்டு உள்ள வரும்போது தான் கையில அடிபட்டிருக்கும். அதனாலதான் கையில கட்டு போட்டிருக்காரு புள்ள அப்படின்ற மாதிரி எமோட் சொல்றாரா. ஹீரோயின் என்ன சொன்னாலுமே அதுக்கு வெளியே கண்டாமினேட் ஆயிருக்கும், வெளியே போனா நம்ம செத்துருவோம், வெளியே விஷவாயு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் பேச முடியல, அப்படியே அமைதியாடுறாங்க. அடுத்து சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு போறான். ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த எமோட் பைய வாயவே மூட மாட்டான். தொணன்னு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஏதோ காமெடிலாம் சொல்றான். ஹீரோயின் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹாவர்ட் காண்டாயிட்டு கத்துறான், வாய மூடுறா, உன்னோட ஜோக்குக்கு சிரிப்பே வரல, எங்க யாருக்கும் உன்னோட ஜோக் பிடிக்கல, வாய மூடிட்டு சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி கத்துறான். இத பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. எமோட் கிட்ட நம்ம பேசினா இவனுக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த பையில தொட்டு தொட்டு பேசுறாங்க. ஹாவர்டுக்கு செம்ம காண்டாயிடுது. அப்படியே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி, என்னடி நினைச்சிட்டு இருக்க, உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தது நானு, நீ என்னன்னா அவன்கிட்ட பல்ல காட்டிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதையா சொல்றத கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கன்னா, அவன் கிட்ட இருக்க சாவி ஆட்டை போறதுக்காக தான். இவங்க பிளான் பண்ண மாதிரியே இவன் கிட்ட வந்து திட்ட அவன் கிட்ட இருக்க சாவி எடுத்துடுறாங்க. ஆனா அதை அந்த பையன் கண்டுபிடிச்சிடறான். இங்கதானே சாவி இருந்துச்சு, எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே வச்சுட்டு வேகமா மேல கதவு திறக்க ஓடுறாங்க. இந்த பையன் பின்னாடியே துரத்தி வரான். கதவு திறக்காதன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. 3 பூட்டு வேற இருக்கு, ஒரு பூட்டா திறந்துட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியோ டக்குன்னு அதை எல்லாத்தையுமே திறந்து உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப மெயின் டோர் இருக்கு, அந்த டோரை ஓபன் பண்ணா வெளியே போயிடலாம். ஆனா இவன் இந்த பக்கத்துல இருந்து கத்துறான், இப்படி பண்ணாத, வெளியே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது, நான் சொல்றது கேளு, திறக்காதன்னு கத்திக்கிட்டே இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் கேட்காம அந்த டோரை திறக்கிறதுக்கு போறாங்களா, அப்ப வெளியே பார்த்தா ஒரு கார் வருது. யாரோ வராங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே டோர் ஓபன் பண்ண பாக்குறாங்க. அப்போ அந்த கார்ல இருந்து ஒரு லேடி ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. அவங்க மூஞ்சிலாம் ஒரு மாதிரி புண்ணா இருக்கு. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, தயவு செய்து கதவை திறங்கல ப்ளீஸ், நான் மட்டும் தான் இருக்கேன், என்ன மட்டும் உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ஸ்டார்டிங்லாம் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா போக போக பைத்தியம் முடிச்ச மாதிரி அப்படியே அவங்க தலையை முட்ட ஆரம்பிக்கிறாங்க கண்ணாடியில. அவ்வளவுதான். இதை பாக்குற ஹீரோயின் எப்படி கதவை திறப்பாங்க, அப்ப அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதான் புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா உள்ள போயிடுறாங்க. இப்பதான் இந்த ஹாவர்ட் பையன் உண்மையை சொல்றான். என்னன்னா, இவன் நேவில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். சோ இவன் கூட இருக்க ஃப்ரெண்டு மூலியமா அட்டாக் நடக்க போதுன்னு இவனுக்கு முன்னாடியே தகவல் வந்திருக்கும். அதை தெரிஞ்சதுனாலதான் இந்த பங்கருக்கு போகலான்னு வேகமா கார்ல வந்திருப்பான். அப்படி வரும்போதுதான் தெரியாம ஹீரோயினோட கார் இடிச்சிருப்பான், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நினைச்சிருப்பான். பட் நம்மளால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்க பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேச நம்ம ஹீரோயினும் நம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும், இங்கே இருக்க முடிவு பண்ணிடுறாங்க. இந்த ஹாவர்ட் பயலுக்கு மேகன் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க போல. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினும் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பயலை பார்த்து எப்படி பயந்து போயிருந்தாங்க, ஆனா இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் கார்ல வச்சிருந்த பொருள் எல்லாம் அங்க இருக்கும். அதுல ஒரு நோட்டு, அந்த நோட்டை ஓபன் பண்ணா உள்ள நிறைய டிராயிங்ஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு டிசைனர், நிறைய ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பாக்குற ஹாவர்ட், என்னோட பொண்ணு இதே மாதிரிதான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் இந்த பயலை முழுசா நம்புறாங்க. ஃபுல்லா அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஜாலியா சாப்பிடுறது, விளையாடுறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி ஒரு நாளும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த இடமே ஆடுது. மேல ஹெலிகாப்டர் போற மாதிரி சவுண்டு கேக்குது. அதை பார்த்ததுமே இந்த ஹாவர்ட் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவன் நேவில வேலை பார்த்திருக்கான்ல, அந்த சவுண்டு கேட்டாலே தெரியுது நம்மளோட ஹெலிகாப்டர் கிடையாது, அதோட சவுண்டே வித்தியாசமா இருக்கு. மேபி அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக்க முடிச்சுட்டு இப்ப 2வது அட்டாக் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க ஏர் ஃபில்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்றதுக்காக ஓபன் பண்றான். பட் முடியல, ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை ஆன் பண்ணுனா வெண்ட் வழியா இன்னொரு பக்கம் போயிட்டு தான் ஆன் பண்ணும். அந்த வெண்ட் ரொம்ப குட்டியா இருக்கு, அதுக்குள்ள ஹீரோயினால மட்டும் தான் போக முடியும். சோ நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான், இந்த வெண்ட் வழியா போனா ஒரு இடம் வரும், அங்க இருக்க சுவிட்சை 2 வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு, தானாவே இந்த ஏர் ஃபில்டர் ஆன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளாஷ் லைட்
லைட்லாம் கொடுத்து விடுறான். அந்த வெண்ட் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கே செஞ்ச மாதிரி கரெக்டா இருக்கு. பொறுமையா ஊர்ந்து போறாங்க. அப்படியே அந்த வெண்ட் வழியா வெளியே வராங்க. இந்த பையன் சொன்ன மாதிரியே சுவிட்ச் இருக்கு. இவங்களும் 2 வாட்டி ஆஃப் பண்ணிட்டு போடுறாங்க. அது ஆன் ஆயிடுது. இந்த ஏர் ஃபில்டர் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் இவங்களால இங்க மூச்சு விட முடியும். எப்படியோ அதை சரி பண்ணிட்டாங்களா? போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏணிப்படி போகுது. இவங்க அது வழியா ஏறி போய் பாக்குறாங்க. அப்போ வெளியே போறதுக்கு இங்க இன்னொரு வழி இருக்கு. ஆனா அந்த இடம் லாக் ஆயிருக்கா. சோ ஓபன் பண்ண முடியல. அப்போதான் அந்த கண்ணாடியில யாரோ உதவி செய்யுங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை பார்த்ததும் மியூசிக் ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் அவன் சொன்ன எல்லாத்தையுமே நம்பினாங்க. ஆனா இப்போ அதை பார்த்ததுமே ரொம்ப பயமாயிடுது. அப்படியே கீழே இறங்கி வராங்க. அப்ப காலில் ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா ஒரு கம்பல், அதுவும் அதுல ரத்த கரையோட இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த ஹாவர்ட நல்லவன் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா அவன் சைக்கோவா தான் இருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப வெண்ட் வழியா அவங்களோட பழைய இடத்துக்கே போயிடுறாங்க. எதையும் பார்க்காத மாதிரி அப்படியே கேஷுவலா இருக்காங்க. அப்ப எமட்டை மட்டும் தனியா கூட்டு போய் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் போய் சொல்றான். நம்மளுக்கு முன்னாடியே இங்க யாரோ இருந்திருக்காங்க. இந்த கம்பல்ல ரத்த கரையா இருக்கு. இந்த கம்பல் யாரோடது தெரியுமா? அந்த ஹாவர்டோட பொண்ணு மேகனோடதுன்னு சொல்லிட்டு மேகனோட போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் இந்த எமட் பையன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. என்னன்னு பார்த்தா இந்த மேகன் ஹாவர்டோட பொண்ணே கிடையாது. ஹாவர்ட் ஃபேமிலி எப்பயோ சிகாகோக்கு போயிட்டாங்க. அவன் குடும்பத்துல யாருமே இங்க கிடையாது. இவன் மட்டும் தான் இங்க தனியா இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மேகன் என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவ காணாம போயிட்டா. எங்கேயுமே அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்பதான் இவங்களுக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. இந்த பையதான் இந்த மேகனை கடத்தி கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான். இந்த விஷயம் இப்ப இவங்களுக்கு தெரிய வந்துருச்சா? அப்படியே இப்படி திரும்பினா அந்த பையன் அப்படியே கேஷுவலா பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஸ்கிரீனை பாக்குற ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. எமர்ட் கிட்ட அந்த ஐடியாவை சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, தண்ணி எடுக்கிற மாதிரி நைஸா வந்துட்டு அங்க இருக்க கத்திரிக்கோல் கத்தி அதெல்லாம் ஹாவர்டுக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிறாரு. அதை எடுத்துட்டு போகும்போது ஹாவர்ட் மனசுல ஒரு சந்தேகத்தை விதைக்கிறாரு. இந்த பொண்ணு அங்க மெயின் டோரோட கண்ணாடியை தொட்டுட்டு வந்துச்சுல, மேபி அங்க இருக்கிற கிருமியா அவளோட கையில ஒட்டி இருந்தா இங்க இருக்கிற ஸ்கிரீனு எல்லாத்துலயுமே அதை ஒட்டி இருக்கும் தானே, வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரா. அவ்வளவுதான். அதை கேட்டதுல இருந்து ஹாவர்டோட மண்டைக்குள்ள அதுவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருக்க ஸ்கிரீனை துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டுறான். நம்ம ஹீரோயின் நைஸா அதை போய் எடுத்துக்கிறாங்க. இதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, வெளியே தான் கண்டாமினேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அங்க போறதுக்கு ஒரு சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரீனை வச்சு சூட்டை ரெடி பண்ணிட்டாங்கன்னா இந்த பையன்கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னை எடுத்து அவனையே மிரட்டி கட்டி போட்டுட்டு யாராச்சும் ஒருத்தங்க வெளியே போய் போலீஸை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் அந்த சூட்டை தச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டிசைனர்ன்றதுனால ஈஸியாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பையன் வர சவுண்டு கேக்குது. இவங்க டக்குன்னு அது எல்லாத்தையுமே பெட்டுக்கு அடியில ஒளிய வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. வந்தவன் ஒரு உதவி வேணும்னு சொல்லி கூப்பிட்டு போறான். என்னன்னு பார்த்தா அங்க சீக்கிரட்டா ஒரு டோர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பேரல் இருக்கு. அந்த பேரலை இவங்க 2 பேரையுமே பாத்ரூம்ல கொண்டு போய் வைக்க சொல்றான். இவங்களும் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா ஆசிட். இது எதுக்கு இப்ப எங்க கிட்ட காமிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அப்பதான் அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த கத்தி சிசர் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறான். நீங்க 2 திருட்டு கொட்டுங்களும் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்ட டக்குன்னு எமட் அவன் மேல எல்லா பழியும் போட்டுக்கிறான். இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இவ உன்னை பார்த்து பயந்து உனக்கு மரியாதை கொடுக்கறால, அதே மாதிரியே அவ எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உன்கிட்ட இருக்க கன்னை எடுக்கிறதுக்காக நான் ஒரு வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி குறுக்கால பூந்து இவன் மேல எல்லா பழியும் எடுத்து போட்டுக்கிறானா. அந்த சைக்கோ பைய காண்டாயிட்டு எதுவுமே பேசாம டக்குன்னு எமோட்டை சுட்டு கொன்னுறான். அதை பார்த்த ஹீரோயின் பயந்து போயிட்டு அலறாங்க. இவன் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஒன்னும் இல்ல பயப்படாத, இதுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்த பையன் சமாதானப்படுத்துறான். இவங்க பயந்து போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து இருக்காங்க. இந்த பையன் கேஷுவலா ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் சாப்பிடுறதுக்காக. இனிமேல் நம்ம 2 பேரும் மட்டும் ஃபேமிலியா இங்க இருப்போம், யாருமே நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எமட்டோட சாவு வீணா போக கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் அந்த பையன் வர சவுண்ட் கேக்குதா. இவங்க டக்குன்னு அது எல்லாத்தையுமே வழக்கம் போல பெட்டு கடியில ஒளிய வைக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா மாஸ்க் செஞ்சுட்டாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. அதை எங்க ஒளிய வைக்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு மேல பார்த்தா வெண்ட் இருக்கு. அதை ஓபன் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. இந்த பையன் வந்து பாக்குறான். எதுவுமே தெரியலையா, சரி ஒன்னும் நடக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போறான். அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா, வெண்டை இவங்க ஒழுங்கா மூடல போல இருக்கு. அதுல இருக்க ஒரு ஸ்க்ரூ கலந்து விழுது. அதை பார்த்ததுமே இவனுக்கு சந்தேகம் வருது. என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்டு கடியில அந்த சூட்டு லைட்டா தெரிஞ்சிருது. அவ்வளவுதான், நகர்றி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கி பார்த்தா உள்ள சூட்டு இருக்கு. அடி பாவி, இன்னடி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க வரான். ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. உன்னை காப்பாத்தினதுக்கு இதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையான்னு கத்திக்கிட்டே போறான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பேரல அப்படியே அவன் மேல தள்ளி விட்டுறாங்க. அந்த ஆசிட் மேலேயே அவன் விழுந்துடுறான். ஹீரோயின் அந்த ஆசிட மிதிக்காம அங்கிருந்து தாவி குதிச்சு போயிடுறாங்க. ஆனா வெளியே வந்த ஆசிட் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்க வயர் மேல பட்டதும் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இவங்க டக்குன்னு போயிட்டு அந்த சூட் எடுத்துட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழியா போக முடியாது. சோ வெண்ட் வழியா போனா இன்னொரு வழி இருக்குல்ல, அது வழியா தான் போக முடியும்னு சொல்லிட்டு டக்குன்னு வெண்ட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போறாங்க. இந்த பையன் பாதி மூஞ்சி எரிஞ்சு போன நிலைமையில வெறி பிடிச்ச மாதிரி அந்த வெண்ட்டுக்குள்ள கத்திய வச்சு குத்திட்டு
சுத்திட்டு இருக்கான். நல்ல வேலை அது எதுவுமே நம்ம ஹீரோயின் மேல படல. கரெக்டா வெளியே போகும்போது டக்குன்னு ஹீரோயினோட காலை பிடிச்சிக்கிறான். சொன்னா கேளு, வெளியே இருக்கிறது கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, நம்ம 2 பேரும் இங்கேயே ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, கையில ஒரு மிதி எத்து விட்டுட்டு இந்த பக்கம் வெளியே வந்துடுறாங்க. வேகமா அவங்க ரெடி பண்ண சூட்டை போட்டுட்டு பூட்டை உடச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த சூட்டை நல்லா தான் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. பக்கத்துல இருக்க காரை யூஸ் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ள பாக்குறாங்களா, அப்போ தெரியாம அந்த கார்ல பட்டு சூட்டு கிழிஞ்சிருது. அவ்வளவுதான். வருது பாருங்க ஒரு பயம். டக்கு டக்குன்னு அவங்க கிட்ட இருக்க டேப்பை வச்சு அதை ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. மூஞ்சிலாம் வேர்த்து போயிடுது. ஆனா நல்ல வேலை அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா பறவைகள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்க காத்து கண்டாமினேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த பறவைகள் எல்லாம் செத்து போயிருக்கும்ல. ஆனா அதுங்கெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடவே அந்த மாஸ்க கழட்டுறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா தான் இருக்காங்க. சோ அந்த சைக்கோ பையன் சொன்னது எல்லாமே போய் நம்மள எப்படி ஏமாத்த பார்த்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போது ஹெலிகாப்டர் வர சவுண்ட் கேக்குது. இவங்க டக்குன்னு கார் மேல ஏறி கை காட்டிட்டு இருக்காங்க இவங்களை காப்பாத்துறதுக்காக. ஆனா தூரத்துல பார்த்தா அது ஹெலிகாப்டர் மாதிரி இல்ல, வேற ஏதோ ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். அதை பார்த்ததும் அவங்க மூஞ்சி மாறுது. கரெக்டா அதே சமயம் இவங்க வெளியே வந்தாங்களே, உள்ள ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிருந்துச்சுல, அது வெடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சவுண்ட் கேட்டுட்டு இந்த ஏலியன் ஷிப் இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. உடனே இவங்க அங்க இருக்க இன்னொரு கார்ல ஏறி தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த கார் லாக் ஆயிருக்கும் போல இருக்கு. ஓபன் பண்ண ட்ரை பண்ணதும் கீங்கீன்னு கத்த ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த ஏலியன் ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு குட்டி ஏலியன் வெளியே வருது. அது இந்த சவுண்ட் கேட்டு நேரா இங்கதான் வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு பக்கத்துல இருக்க ஷெட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. இவங்க தான் ஆரம்பத்துல ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவங்களோட கார் தான் அங்க கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் ஓட்ட வழியா வெளியே பாக்குறாங்க. அந்த ஏலியன் வந்து அந்த காரை ஃபுல்லா தேடி பாக்குது. உள்ள யாருமே இல்ல. அங்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஷெட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்க அந்த லேடி கிட்ட சாவி இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏலியன் கிட்ட வந்துருச்சு. அப்படியே மண்டையை விட்டு உள்ள வர பாக்குது. அதுக்குள்ள ஹீரோயின் டக்குன்னு அந்த லேடி கிட்ட இருக்க சாவி எடுத்து அலாரம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னும் அது எப்படி ஆஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் அதை பாக்குறதுக்கு அந்த பக்கம் போயிடுது. ஹீரோயின் இன்னொரு வழியா வெளியே வராங்க. அங்க ஒரு வீடு இருக்கு, லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க போய் உதவி கேட்கலான்ட்டு வேகமா ஓடுறாங்க. அதை அந்த ஏலியன் பாத்துருது. ஹீரோயினை துரத்தி பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டாங்களா, கத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம். என்னன்னு பார்த்தா அந்த ஏலியன் ஷிப் வந்துருது. இப்ப அதை பார்த்து பயந்து திரும்ப வந்த வழியிலே ஓடுறாங்க பாருங்க. பின்னாடி வந்துட்டு இருக்க ஏலியன் ஷிப்ல இருந்து ஒரு விஷ வாயு வெளியே வந்துட்டு இருக்கு. அதுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குனு இவங்க ரெடி பண்ண சூட் எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த சூட் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஏலியன் ஷிப் போயிடுச்சா, அடுத்து அந்த சின்ன ஏலியன் வருது. ஹீரோயின் காருக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ஏலியன் காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்கலான்ட்டு பார்த்தா காரு தட தடன்னு ஆடுது. என்னன்னா இவங்களுக்கு மேலதான் அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. அது அப்படியே நம்ம ஹீரோயினை முழுங்க பாக்குது. அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஒரு பெரிய வாய், அதுவே ஒரு ஏலியன் தான் புள்ள இருக்கு. அது நம்ம ஹீரோயினோட காரை அப்படியே அலைக்கா தூக்கி முழுங்க போகுது. இதை பார்த்தது நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுறாங்க, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாதுடா, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில லைட்டர் தட்டுப்படுது. அதை பார்த்ததும் மறுபடியும் ஒரு ஐடியா வருது. இல்ல நம்ம அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும், அதை எடுத்து பத்த வச்சு கரெக்டா அந்த ஏலியனோட வாய் திறக்கும் போது உள்ள போட்டுடுறாங்க. அவ்வளவுதான். அந்த நெருப்பு பட்டதும் அந்த ஏலியன் முழுசா வெடிச்சு செதறிடுது. இவங்களும் மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிடுறாங்க. சப்பா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா, அப்ப ரேடியோல யாரோ பேசுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா டியூன் பண்ணி பார்த்தா ஒரு லேடி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் சர்வைவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நார்த் பக்கம் போங்க, அங்க நிறைய மிலிட்டரி ஆட்கள் இருக்காங்க, அவங்க உங்களை பாத்துப்பாங்க. பட் ஒருவேளை உங்களுக்கு சண்டை போடுறதுல அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே சவுத் பக்கம் வாங்க, இங்க நாங்க எல்லாருமே அந்த ஏலியன்ஸ் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட எல்லா ஏலியன்ஸையும் சாவடிச்சிட்டோம், கொஞ்சம் தான் இருக்கு, நீங்களும் வந்தீங்கன்னா அதுங்களை சாவடிச்சுட்டு இங்க இருக்க பொதுமக்களை காப்பாத்தலாம். சோ உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க சவுத் பக்கம் வாங்க, உதவி வேணும்ன்றவங்க நார்த் பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி இந்த ரேடியோல சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதுமே ஹீரோயின் டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க. ஏன்னா லெஃப்ட் பக்கம் போனா சவுத், நேரா போனா நார்த், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. தனியாலாம் இருந்து ஒரு மிகப்பெரிய ஏலியனையும் அழிச்சிட்டாங்கல்ல, அதுல இவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. சோ நம்ம போய் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பி சவுத் பக்கம் போறாங்க. அந்த இடத்துல பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. லாங் ஷாட்ல காமிக்கிறாங்க. அப்ப அப்படியே ஜூம் அவுட் பண்ணா வானத்துல ஒரு மின்னல் அடிக்குது. அந்த மின்னல்ல பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப்லாம் தெரியுது. அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணி அந்த படம் அங்கேயே முடியுது. என்ன மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த 2 படமும்? ஃபர்ஸ்ட் படம் கூட அந்த அளவுக்கு இருக்காது, செகண்ட் படம் எவ்வளவு விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்களே. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் இதுக்கு 3வது படம் ஒன்னு இருக்கு, க்ளோவர் ஃபீல்டு பாரடாக்ஸ்னு. அந்த படத்தை பார்க்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறந்துடாதீங்க, 500 லைக்குக்கு மேல வந்தாதான் அந்த 3வது படம் வரும். சோ நெக்ஸ்ட் படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.